ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 23 முதல் செப்டம்பர் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 4ஆம் இடத்தில் குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. 2ல் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கார். 8க்குடைய புதன் உச்சநிலை பெற்று குரு பார்வை பெறுகிறார். மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு. இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். அதனால் சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராகு உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 2ல் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார், நல்ல பண வரவை பொருள் வரவை தருவார். இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்களில் அனுசரித்து தான் பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக மாறிவிடும். இந்த 2ல் ராகு இருந்தாலே குடும்பத்தை பிரிச்சிடும், எல்லாரையும் பிரிச்சிடும்னு பயந்துடாதீங்க. யாருக்கெல்லாம் குடும்பம் பிரியணும்னு இருந்தாலே அவங்கள இந்த 2ல் இருக்கக்கூடிய ராகு பிரிச்சிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இப்போ இடம் மாறி வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, குடிக்குழி வாடகைக்கு போகிறீங்கன்னா அங்கே 5000த்துக்கு வாடகைக்கு போனால் அங்கே 8000த்துக்கு போவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார், வருமானத்தையும் தருவார், செலவினங்களையும் ஏற்படுத்துவார். மற்றபடி 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரிகளுக்கு இல்லை சகோதரர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இந்த பிபிஓ லைனில் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 4ஆம் இடத்துல குரு மாத்துரு ஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்பவே நல்லா போகும், ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ஒரு சிலர் வீடு வாங்க, இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட் வாங்க உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும். அற்புதமான நேரம், குதிர்பாடாகும். ஒரு சிலர் வண்டி வாகனங்களை பழசு விற்றுட்டு புதுசு வாங்கிறதோ இல்லை புதுசே வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம்.
பிள்ளைகளை ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கக்கூடிய இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் நல்லது பண்ணுறேன்னு பண்ணி கடைசியில் அவங்களால உபத்திரவும் ஆகக்கூடாது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்து அதிபதி புதன் 8இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டில் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, ஆராய்ச்சி கல்விக்கு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான நேரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை இவங்களுக்கு இதில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நேரம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரை, பெரிய திரை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, மாடுலர் கிச்சன், கலைநயமிக்க ஒரு பங்களாவை உருவாக்குறது, ஆர்டிஸ்ட்டு, ரைட்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, அரசு கருவூலம், நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் இவங்க எல்லாருக்கும் மியூசிக், டான்ஸு, நாட்டியம், பரதநாட்டியம் இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான நேரம். இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். தொழில், உத்தியோகம் சிறப்பாக செல்லும். வழக்கத்தை விட மாறா. நீங்கள் ஏனோ தானோன்னு இப்போ நடைபாதையில் ஒரு கடை வச்சுருக்காங்க, ஏனோ தானோன்னு உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா நல்லா வியாபாரம் ஆகும். ஏன்னா நேரம் ஒரு மனுஷனை தூக்கி வர்றதே டைம் தானேங்க. அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் இன்னும் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருந்து வேலை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். அதே அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலேயும் சேர்ந்து பணியாற்றுவீங்க. இல்லை ஒரு சிலர் கடைகண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் லக்னத்தை, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம், அதாவது அதை வாங்கிறது, கைமாற்றி விடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.